ரீசெண்டாக ஒரு நண்பர் பாம்பே பும்ரா ட்ரேடிங் கார்பரேஷனை 1650 வாங்கியிருக்கேன். இப்போ 2000 ருபீஸில் இருக்குது. இதை நான் ஹோல்ட் பண்ணணுமா வித்துட்டு வெளியே வரணுமான்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதை நம்ம டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் இன்னும் வேற என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டு ஒரு ஸ்டாக்கை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாமா வேணாமாங்கிற டிசிஷன் எடுக்கிறோங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புரியாது. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸை பார்த்துட்டு இருக்கோம். 10ல் 7 மார்க் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப டீசெண்டான ஒரு ஃபண்டமெண்டல்ஸில் இருக்காங்க பிபிடிசி. இப்போ டெக்னிக்கல் சார்ட்லையும் பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொன்ன முக்கியமான ரீசன் என்னன்னா, அவர் வாங்கின விலை 1650, இப்போ மார்க்கெட் இருக்கிற ப்ரைஸ்னு பார்த்தா 1980. இதுவே கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 20% ப்ராஃபிட்டில் தான் ஸ்டாக் இருக்குது. அது ஒரு ரீசன் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ண சொன்னதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக்கோட மந்த்லியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு லெவலில் ஸ்டே ஆகிட்டு இருக்கு. முக்கியமான கோல்டன் ரேஷியோவில் கன்சோலேஷன் ஆகிட்டு இருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணீங்கன்னா மந்த்லியில் ஒரு புல்லிஷ் மார்னிங் ஸ்டார் போட்டிருக்கு ஹையர் லோவில். இப்போ இருக்க ஸ்விங்குக்கு பார்த்தோன்னா இது ஒரு முக்கியமான ரீசன் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ண சொன்னதுக்கு. இப்போது ஃபண்டமெண்டலாக என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் பார்க்க ஆல்ரெடி சார்ட்டில் காமிச்சிருக்கேன் ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் எல்லாம். இப்போது இதை வச்சு வேறு என்னெல்லாம் பார்த்தா நம்ம ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணணும் வேணாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்டாக்குக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா ஸ்டாக்குக்குமே இந்த 5 ஃபேக்டர்ஸ் அட்லீஸ்ட் பார்த்தாலே போதும். நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாமா, இல்லை ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, அந்த ப்ராஃபிட்லேயே புக் பண்ணிட்டு வெளியே வரலாமாங்கிற டிசிஷன் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ். ரெண்டாவது ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குது. மூணாவது பாயிண்ட்டு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்குது. நாலாவது பாயிண்ட்டு க்ரோத் அண்ட் சென்டிமெண்ட் ஸ்டாக்குக்கு எப்படி இருக்குது. அஞ்சாவது ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் கம்பெனி எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் இதில் ஹோல்ட் பண்ணலாமா வேணாங்கிற முக்கியமான டிசிஷன் ஃபேக்டர் இங்கே தான். ஸோ நம்ம இதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஃபேக்டரையும் என்னெல்லாம் ரேஷியோஸ் பார்த்து இதை நான் டிசைட் பண்ணியிருக்கேங்கிறத சொல்கிறேன். இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் 1650 ஸ்டாக் வாங்கியிருக்காங்க, 1980 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போது ஆல்ரெடி இந்த ஸ்டாக் 20% மேலே போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை ஹோல்ட் பண்ணலாமா வேணாமானா டெஃபினட்டாக ஹோல்ட் பண்ணுறது பெட்டர். என்னெல்லாம் ரீசன்ஸ் பார்க்குங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேல்யூவேஷன் ஃபேக்டர் பார்க்கறதுக்கு நம்ம பார்க்க வேண்டிய ரேஷியோஸ் பிஇ, பிஇஜி, ப்ரைஸ் டு புக் வேல்யூ, இன்ட்ரென்சிக் வேல்யூ எப்படி இருக்குது. இந்த 4 ஃபேக்டரை கண்டிப்பாக பார்க்கணும். பிஇ, பிஇஜி, ப்ரைஸ் டு புக் வேல்யூ, இன்ட்ரென்சிக் வேல்யூவை டெஃபினட்டாக பார்க்கணும். இது எல்லாமே பார்த்தோன்னா இந்த ஸ்டாக்குக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. இன்ட்ரென்சிக் வேல்யூ கிட்டத்தட்ட 2200 இருக்குது. இப்போ ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத விட ஒரு 15% மேலே இருக்குது. அதாவது ஸ்டாக் இன்னும் மேலே ஓடுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. பிஇ வெறும் 12 தான் இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 53 இருக்குது. செக்டர் இருக்க மற்ற ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தாலும் இந்த ஸ்டாக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூன்னு பார்த்தோன்னா நம்ம மினிமமாகவே ஒரு 3 வரைக்கும் இருந்தாலே ஓகே தான். இந்த ப்ரைஸ் டு புக் வேல்யூ இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரைக்கும் 2.45 இருக்குது. இதுவுமே அண்டர் வேல்யூன்னு காமிச்சிக்கிட்டு இருக்குது. பிஇஜி ரேஷியோ 2 வரைக்கும் இருக்கலாம். இந்த ஸ்டாக்கில் வெறும் 0.08 தான் இருக்குது. ஸோ வேல்யூவேஷனை ஃபேர் வேல்யூடாக காமிக்குது. கிட்டத்தட்ட சொல்ல போனால் அண்டர் வேல்யூன்னு கூட சொல்லலாம். புக் வேல்யூவோட 2.45 இருந்தாலும் இப்போ இருக்கிற ஃபண்டமெண்டல்ஸ்க்கு இந்த ஸ்டாக்கு 2200 வரைக்கும் ட்ரேட் ஆகலாம். அதுவே இப்போ ஸ்டாக்கு கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வேல்யூவேஷன் வேர்டிக்டை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலாக ஸ்டாக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு ஹோல்ட் பண்ணலாம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு என்ன ரேஷியோஸ் பார்க்கணும், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ப்ராஃபிட்டபிலிட்டி மெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ROA, ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் ப்ராஃபிட் க்ரோத் மட்டும்தான் 1.32% இருக்குது. மற்ற எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ROCE 35% இருக்குது, ROE 22% இருக்குது, ROE ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் 18% இருக்குது. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ப்ராஃபிட்டபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட்டபிலிட்டியாக மூவ் ஆகிட்டு இருக்காங்க ஸ்டாக்கு. இப்போது இந்த செகண்ட் ஃபேக்டரும் என்ன சொல்லுதுன்னா டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணலாம். ஸ்டாக்கு இப்போதைக்கு க்ரோத் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் 1.32 இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ப்ராஃபிட்டும் க்ரோ ஆச்சுன்னா ஸ்டாக் இன்னும் நல்ல ஒரு விலைக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி ஹையாக இருக்குது. மூணாவது ஃபேக்டர் ஃபினான்ஷியல் ஹெல்த். ஃபினான்ஷியல் ஹெல்த்தை பார்க்க வேண்டிய மெட்ரிக்ஸ்ன்னு பார்த்தோன்னா டெப்ட் டு ஈக்விட்டி, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ், பிளெஜ்டு ஷேர்ஸு, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளோ இருக்குது. இதையும் பார்த்தோம்னு சொன்னால் டெப்ட் டு ஈக்விட்டி வெறும் 0.28 தான் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் பார்த்தோம்னு சொன்னால் 19.9% இருக்காங்க. கம்ஃபர்டபுள் டு சர்வீஸ் டெப்த்னே சொல்லலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது பிளெஜ் ஷேர்ஸ் 0%ல் இருக்குது. ப்ரமோட்டர்ஸ் 74.9% ஹோல்ட் பண்ணுறாங்க. அதில் 0.1% கூட பிளெஜ் பண்ணலை. இது ஃபினான்ஷியல் ஹெல்த்தை ரொம்ப ஸ்டேபிளாக காமிக்குது. ஸோ பேலன்ஸ் ஷீட் ரொம்ப சாலிடாக இருக்குன்னு சொல்லுது. நாலாவது ஃபேக்டர் க்ரோத் அண்ட் சென்டிமெண்ட். இந்த ஸ்டாக்கோட க்ரோத் அண்ட் சென்டிமெண்ட்டை பார்க்கறதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது சேல்ஸ் க்ரோத்து, ப்ராஃபிட் க்ரோத்து, அதை தாண்டி பார்த்தோன்னா டிவிடெண்ட் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ சேல்ஸ் க்ரோத்துன்னு பார்த்தா 7.6 இருக்குது. இது மாட்ரேட்டாக இருக்குன்னு சொல்லணும். ப்ராஃபிட் க்ரோத் கம்மியாக இருக்குது. இது கொஞ்சம் வீக்காக இருக்குன்னே சொல்லலாம். 1.3% வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில்.
அதுவும் இல்லாமல் டிவிடெண்ட் டீல்னு பார்த்தோன்னா 0.86 இருக்குது. இது லோவுனே சொல்லலாம். இது ஒரு ஸ்டேபிளான ப்ராஃபிட்டபிலிட்டியை டினோட் பண்ணுது இந்த மாடரேட்டான ஒரு டிவிடெண்ட் டீல். 4வது ரேஷியோவான growth and sentiment பொறுத்த வரைக்கும் வேர்டிக்ட் என்ன அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக ஹோல்டு தான். இந்த ஸ்டாக் வந்து நம்மளுக்கு ஃபண்டமெண்டலாக சாலிடாக இருந்தாலும் ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இதோட மற்ற ரேஷியோஸ்லாம் ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ப்ரொமோட்டர் 74.9% ஹோல்ட் பண்ணுறாங்க. எந்த பிளெட்ஜிங்கும் இல்லை. இதுவே ஒரு ப்ரொமோட்டரோட கான்ஃபிடன்ஸை காமிக்குது. இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறோம் நம்ம எவ்வளோ தூரம் கொண்டு போய் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ வர வரைக்கும் டெஃபினட்டாக ஹோல்ட் பண்ணலாம். சப்போஸ் அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ மேலே போய் RSIயில் ஓவர் சொல் ஆச்சுன்னா ஒரு பார்ஷலான ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது என்னை பொறுத்த வரையும் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் டிசிஷன் சொல்லுவேன். இல்லை இந்த ஸ்டாக் இன்னும் இதோட ROC ROEலாம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது, ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிற போது நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி ஹோல்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கிடைக்கும். ரிஸ்க் அண்ட் ரிவார்டுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பொசிஷன் எடுத்துருக்கீங்களோ, சப்போஸ் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பொசிஷன்ஸை இந்த ஸ்டாக்கில் ஹோல்ட் பண்ணுறீங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் ரிவார்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இன்னும் ஒரு 20% 25% போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பொசிஷன் சைசிங் பண்ணுறது நல்லது. முக்கியமான ரீசன் 1900 லெவல்ஸில் கோல்டன் ரேஷியோ இருக்குது. அதுக்கு கீழே போனால் நம்மளுக்கு ரிஸ்க் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க்கை வச்சு தான் நம்ம பொசிஷன் சைசிங்கை பண்ணணும். ஆல்ரெடி வாங்கியிருக்காரு அப்படின்றனால இதுக்கு நம்ம பொசிஷன் சைசிங் பற்றி கேட்கல. பட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது இந்த ஸ்டாக்கில் வேறு எந்த ஸ்டாக்கை வாங்குறதுனாலும் ரிஸ்க் எங்கே இருக்குது, உங்களோட ஸ்டாப் லாஸ் எது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் வாங்கணுங்கிறத டிசைட் பண்ணணும். ரிவார்டு எவ்வளோ வேணாலும் கிடைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் நம்ம ரிஸ்க்கை கால்குலேட்டிவாக எடுத்தால் தான் நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியும். நம்ம எவ்வளோ ஸ்டாக் வாங்குறது பொறுத்து தான் அதுவும் இருக்குது. ஸோ ரிஸ்க்கை கம்மியாக எடுத்து நிறைய ரிவார்டு உள்ள ஸ்டாக்கில் நீங்கள் என்டர் ஆகுறீங்க, ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அது உங்கள் ஃபினான்ஷியல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.